guys, welcome back to the new video. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும். நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு மாசம் கிட்ட ஆகுது. கொஞ்சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவே என்னால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ நான் அந்த வீடியோ போறதுக்கு காரணமே லாஸ்ட் வீடியோக்கு நீங்க கொடுத்த அந்த ஒரு வரவேற்பு தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பத்தி நீங்க தமிழ்ல பார்த்திருப்பீங்க. நம்ம ஊர்ல நாம கோஸ்ட் வீடியோஸ் பண்ற மாதிரி அப்ராட்லயும் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து கோஸ்ட் ஹண்டர்ஸா இருக்காங்க. அவங்க வீடியோஸ் நிறைய விஷயங்கள் கேப்சரா இருக்கும். அவங்களுமே நிறைய ஆபத்தான சூழ்நிலை மாட்டி இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க ஊர்ல ஃபேஸ் பண்ண ஆபத்தான இன்சிடென்ட்ஸ் தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கரெக்டாக இன்ட்ரெஸ்டிங்கான 3 இன்சிடென்ட்ஸை தேடி பிடிச்சிருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷவுட் அவுட். நான் இப்போ சொல்ல போற இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க விளையாடுறது மூலமா up to 2 crores வரைக்கும் எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் வின் பண்ண முடியும். அந்த பிளாட்ஃபார்ம் நேம் தான் MPL ரம்மி. MPL பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சேஃபஸ்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம். அண்ட் இதை நீங்க சூஸ் பண்றது மூலமா ஃப்ரீயாவே ரியல் பிளேயர்ஸ் கூட உங்களால விளையாட முடியும். அண்ட் கூடவே up to 2 crores வரைக்கும் எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் வின் பண்ண முடியும். அண்ட் கூடவே நீங்க கிரேசியா வின் பண்றதுக்கான அமேசிங்கான லீடர் போர்ட் கண்டெஸ்டும் இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ரம்மியே உங்களால வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல விளையாட முடியும். லைக் பாயிண்ட்ஸ் ரம்மி, டீல்ஸ் ரம்மி அண்ட் பூல்ஸ் ரம்மி. அண்ட் இதுல விளையாடுறது ரொம்ப ஈஸி கைஸ். வாங்க அதை எப்படி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான 13 கார்டு கேம் தான். இந்த டேபிள் டோட்டலாவே 3 or 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. என்கிட்ட இருக்கிற கார்டு மூலமா இப்போ என்னால செட்ஸ் அண்ட் சீக்வன்ஸை மேக் பண்ண முடியும். நான் இது மற்றவங்களுக்கு முன்னே ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஈஸியா அதை வின் பண்ணுவேன். அண்ட் கைஸ், இது ரொம்ப ஈஸி அண்ட் சேஃப் தான். நீங்க MPL ரம்மில லேர்ன் பண்ணி ஈஸியா விளையாடலாம். அண்ட் கைஸ், நீங்க MPL ரம்மி ஆப் டெவலப் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அது மூலமா நீங்க டெவலப் பண்ணி சைன் அப் பண்ணும்போது ஸ்கிரீன்ல தர என்னோட சைன் அப் கோட் யூஸ் பண்றது மூலமா up to 2 crores வரைக்கும் வின் பண்ண முடியும். அண்ட் அதோட மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட லிங்க் மூலமா நீங்க டெவலப் பண்ணி ஸ்கிரீன்ல தர என்னோட ஸ்பெஷல் சைன் அப் கோட் நீங்க யூஸ் பண்றது மூலமா up to 30k வரைக்கும் உங்களுக்கு வெல்கம் போனஸ் கிடைக்கும். நான் சொல்றதுக்காக மட்டும் நீங்க இதை ட்ரை பண்ண வேணாம். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து இது பத்தின ஃபுல் லேர்னிங் இந்த மட்டும் ட்ரை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மறக்காம செக் பண்ணி பாருங்க. எப்பவுமே மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களை தான் வந்து கோஸ்ட் ஹண்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்களை ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. இது வந்து ஃப்ராங்கோ டிவி அப்படின்ற சேனல் தான் நான் பார்த்துருந்தேன். ஃப்ராங்க் அப்படின்றவர் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது அங்கே அவர் நடந்த இன்சிடென்ட் தான் இந்த வீடியோவே. நான் சொன்ன இந்த வீடியோவில் ரொம்ப நேரமாக யாரோ கத்துற சத்தம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் விசில் சத்தமும் கூடவே கேட்குது. இந்த வீடியோவில் கேட்குற சவுண்டை இப்போ நீங்களும் கேளுங்க. அந்த ஒரு சத்தம் உங்களுக்கும் கேட்குதான்னு பாருங்க. 666 and crosses everywhere. I'm hearing something that sounds like a heartbeat. Listen. I don't know what that is. What the fuck? It's coming from that way. உங்களுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கும்னு நான் நம்புறேன். அந்த சத்தம் வந்த பக்கமா ஃப்ராங்க் போகிறப்ப அங்க யாரும் இருக்கிறத ஃப்ராங்க் கவனிக்கிறாரு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி சொல்றேன், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தனியா இருக்கும்போது நடக்கும்போது பெரிய பயத்தை கொடுக்கும். There's some guy just standing out there and they're walking. அந்த வீடியோல ஃப்ராங்க் பார்த்த அந்த ஒரு ஆளு ரொம்ப வித்தியாசமான முறையில் நடந்துட்டு போகிறாரு. ரொம்பவே வியர்டாக மெல்ல மெல்ல யாரையும் ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது. அந்த ஒரு விஷயம் தான் பார்க்கவே ரொம்ப பயத்தையும் கொடுக்குது. இதை பார்த்து பயந்து போன ஃப்ராங்க் உடனே அங்கிருந்து வெளியே போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அந்த இடத்துல இருந்து வெளியே போகிறப்ப தான் ஃப்ராங்க் மறுபடியும் அந்த ஆளை பார்க்குறாரு. ஆனால் சரியாக அந்த நேரத்தில் அந்த மர்மமான ஆளும் ஃப்ராங்கை பார்த்தது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்கை நோக்கி வேகமாக வரவும் ஆரம்பிக்கிறாரு. Is that a woman? Come on. Oh my god. Yeah, no. Fuck. இதை பார்த்து பயங்கரமாக பயந்து போன ஃப்ராங்க் அந்த ஒரு பதட்டமான சுச்சுவேஷன்லையும் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்கிறாரு. Hey. Yeah, hi. Listen, there's somebody here following me. I just went in here. I'm trying to make this stupid video, and freaking what? there's a homeless guy. Go to the spot that I told you to. Just get there as soon as you can, because I'm trying to get there as fast as I can. I'm halfway close there. I just have to pass another neighborhood, and then I should be there. But oh my god. Okay. I'm going right now. Hurry up. Hey, go. I don't know. I just want to get him on camera. Like, if I could get a good face shot at this guy, I'm cool with that. Like, I'm good. Oh my god. Somebody That's there. it. That's him. Or her. What is he doing? I don't know. Zoom in here.
That's a dude. Frank. Holy shit! No, fuck that! இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் சீரியஸாக நான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பயந்து போனேன். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ ஒரு வழியாக ஃப்ராங்க் அன்னைக்கு அங்கேருந்து சேஃபாக வெளியே வந்துடுறாரு. எப்போவுமே தனியாக ஒரு இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது கூட ஒரு ஆள் சேஃப்டிக்கு இருக்கிறது நல்லதுன்னு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோய் சர்ஜி அண்ட் சிஜே ஃபைசன் அப்படின்ற 2 கோஸ்ட் ஹண்டர்ஸ் இவங்க 2 பேரும் அன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போன அந்த ஃபார்ம் ஹவுஸோடைய ஓனர் பேர் ராய் கோப்லாண்ட். அவர் ஒரு மோசமான சீரியல் கில்லர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே அந்த ஃபார்ம் ஹவுஸ் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. பட் இப்போ ரொம்ப மோசமாக பாலடைஞ்சு போய் இப்படி இருக்குது. ராய் என்ற அந்த ஆள் அவர் ஃபார்ம் ஹவுஸில் கூட வேலை செஞ்ச நிறைய பேரை ரொம்ப கொடூரமான முறையில் கொண்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் சீரியல் கில்லர்ன்ற விஷயம் நிறைய பேருக்கு வெளியே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா என்னதான் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாலுமே கூட இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போனது பெரிய தப்புன்றது இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமான கொடூரமான பயங்கரமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் அங்கே ஏற்கனவே இறந்து போனோட ஆவியா இல்லை அங்கே இருக்க சைக்கோவான்னு தெரியல. அந்த ஷாக்கிங்கான வீடியோவை இப்போ நான் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு என்னவா இருக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Oh! What the f was that, dude? Okay. Was that you? No, I'm right here. Dude, the door just slammed shut. Please be joking me. Oh, dude, look. There's a tunnel. There's like Yeah, I looked in there, dude. It's creepy, bro. I was trying to... Holy shit. Like, what if that's where he kept these people captive and stuff, man? Dude, I just What? saw something down there. Come here. There's somebody down there. There's something down there. Dude, the door is moving. Guys, the door is literally open. Dude, look, my camera's blurry. My camera's blurry. Holy fuck. What the hell? What? Nothing there? No. No animals? No. This is creepy, man. Dude, I just want to get the hell out of this. What the No! This shit, dude. This shit. No. It sounds like there's somebody upstairs. Dude, I don't like this. It literally sounds like there's somebody upstairs. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வீழற கல் எல்லாமே அங்கே செங்கல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பிளேஸ்ல தான் விழுந்திருக்குன்னு இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. ஆனால் பார்க்கும்போதே தெரியுது இது வேணும்னு யாரோ தூக்கி எறிகிற மாதிரி தான் இருக்கு. Rock climbing is not a good idea, kids. Don't do The ladder is like moving back and forth. Look. See, guys? If you fall. If I fall right now, I'm dead. Oh, no doubt. See how much... What the fuck was that? I think something fell. Well, oh, God. I don't want nothing to fall right now. I'm on top of the sidewalk. No, I mean, I think like something fell off the top of it. I think I'm trying not to freak out down here. What the fuck, dude? What the shit was that? What the fuck, dude? Are you throwing shit at me? I'm not throwing a thing. You swear? I swear to God, I'm not throwing a thing. Usually when I climb ladders, they're not spaced out as much as this one. The fuck, man? Bro, here, take my camera. Here, get the hell down. Come on, get the hell down. ஒரு இடம் இப்படி ஒரு அபடம்லாம் மாறுதுன்னா அதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த டைம்லயே இவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கணும். ஆனா இதுக்கப்புறமும் அவங்க அங்க இருந்தது தான் அவங்க பண்ண பெரிய தப்பே. What the fuck? There's somebody here. Bro, we just gotta confront this guy. There is somebody here right now, dude. Just come. Bro, Fuck that, dude. We gotta confront him. No, dude. I'm fucking joking. Bro, the only way is to get down the stairs. If he's down there, we have to confront him. How else are we gonna get out of here? I don't fucking know. Jump. If I hold you. Jump, he says. It's a high jump. Fuck it. Sir, we don't mean you any harm. We're just explorers. Oh, fuck, don't say that shit, though. Sir?
We don't mean you any harm. We're just exploring. We're just making a video. Fuck this motherfucking shit. I'm jumping. We don't mean you any harm, but if you want to get tough with me, I'll get tough with you. Oh, you need to shut the fuck up, dude. No, fuck that. I ain't gonna let nobody intimidate me. I don't give a who he is. Sorry for all the swearing, you guys, but... Holy fuck, guys. I feel like I'm fucking trapped. Bro! Did they ever catch the serial killer? I have no idea. Did you read the article? Yo, I'm telling you right now, bro. If you come up on me, No. you're not gonna win this. I'm telling you right now. No, stop. Don't. No. No, I don't care, bro. I'm not gonna let nobody intimidate me. Make all the noise. Just jump, bro. You're not that far off anymore. CJ's literally on the door. There you go. Oh. He just left me? Is this guy for real? He literally just left me. Guys. Yo, you don't scare me, buddy. Oh, dude, don't fucking say this, dude. He's so dumb. There's nobody here. பட் டைம் கார்டு அன்றைக்கி அவங்க 2 பேரும் சேஃபாக அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. இந்த வீடியோவை பார்க்குறப்ப எனக்குமே ஹார்ட் பீட் ரொம்ப ஹையில் தான் இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஒரு வீடியோ ஹைப் மைக் அப்படின்ற சேனலில் தான் இருக்குது. சில நேரங்களில் கைவிடப்பட்ட இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற போது அது ஃபன்னாக கூட போய் முடியலாம். ஆனால் இந்த ஒரு கைவிடப்பட்ட இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண ஹைப் மைக்ஸ் அப்படின்ற யூடியூபருக்கு வேற லெவலில் மிரண்டு போகிற ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இருட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் அந்த கைவிடப்பட்ட பிளேஸ்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருக்கிற டோர்லாம் பயங்கரமாக அடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஹைப் மைக்ஸ்க்கு அங்கே நாம மட்டும் இல்லை வேற யாரோ இங்க இருக்காங்கன்றது மட்டும் புரிய வருது. ஆனா அப்படி புரிஞ்சு என்ன பையன் தனியா வர இருக்கும், சேஃப்டி முக்கியன்னு வெளியே வராம அதுக்கப்புறமும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சது தான் பெரிய தப்பே. What the fuck? Yo! Oh! ஏதோ பெரிய பெரிய சைஸ்ல இருக்கிற பொருட்களை தூக்கி அடிக்கிற மாதிரியான சத்தங்கள்லாம் அங்க கேட்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதாவது கொஞ்சமாவது உஷாராயி அவர் கிளம்பி இருக்கணும். ஆனா அவர் கிளம்பாம அங்க இருக்க அந்த இடத்துல நடக்க சம்பவங்களும் ரொம்ப மோசமாயினே போயிட்டு இருக்கு. Hey man, whatever you're doing is not cool, bro. Swear. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு சைக்கோ யாருன்னா ஒருத்தர் நோக்கி ஓடி வந்தா யாரா இருந்தாலும் சரி உடனே அங்கேருந்து வெளியே ஓடிடுவாங்க. அதுவும் தனியாக இருந்தால் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இவர் வித்தியாசமாக என்ன பண்ணுறாரு, அந்த சைக்கோவை திரும்பி பார்க்க அந்த இடத்துக்குள்ளே போகிறாரு. இதில் அந்த சைக்கோ அவர் துரத்துதான் வர பயத்தை விட அந்த சைக்கோ கொடுக்குற சத்தம் தான் பெரிய பயத்தை கொடுக்குது. அதிர்ஷ்டவசமாக அன்றைக்கி தப்பிச்ச மைக் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்ம கதை முடிஞ்சிருன்னு ரிலைஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போகலாம் முடிவு பண்ணி தப்பிச்சு வந்துடுறாரு. Yo! நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த இன்சிடென்ட்ஸ் மாதிரி ஒரு கைவிடப்பட்ட பிளேஸ்க்கு போகிறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை.
அது கிட்டத்தட்ட நீச்சல் தெரியாம ஒரு கடலுக்குள்ள போய் வீர மாதிரி தான். நமக்கு என்ன வேணாலும் ஆகலாம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த 3 வீடியோஸ்ல உங்களுக்கு எது பயத்தை கொடுத்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த சீரிஸை கண்டினியூ பண்றேன். சீக்கிரமா நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அதுவரை உங்களும் இந்த விடை பெறுவது நான் உங்கள் ஆகாஷ். பை பை, டேக் கேர்.